Hi everyone, thank you for joining. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து யூஜிசி நெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். டிசம்பர் 2009 ஓடது. ப்ரீவியஸா பார்த்தது ஜூன் 2009. ஓகேவா? ஒரு இயருக்கு 2 டைம்ஸ் நடக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 2 டைம்ஸ் நடக்கும். ஓகேவா? ஒன்னு ஜான் இன்டேக்கு, அதுக்கப்புறம் ஜூன் இன்டேக். இது வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ இப்போ ஜூன் இன்டேக்கோடது டிசம்பர் ஜூனோடது டிசம்பரில் வச்சுருக்காங்க. டிசம்பர் இன்டேக் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். நியூட்ரிஸ்பியர் அகாடமி அந்த யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தனியாக பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேப்பர் 2 வந்து நம்ம ஹோம் சயின்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ கோ த்ரூ பண்ணுங்க. அந்த எப்படியும் ஒரு ஜூன் 2-3க்குள்ளார நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, சாரி, ஜூன் 10க்குள்ளார நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். கொஸ்டின் நம்பர் 1, த யூனிவர்சிட்டி விச் டெலிகாஸ்ட் இன்டராக்ஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராம் த்ரூ இட்ஸ் ஓன் சேனல். எந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ப்ரோக்ராமை ஓன் சேனல்ல டெலிவர் பண்றாங்க? 3 ஆப்ஷனுமே கிடையாது. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவங்க தான் ஓன் சேனல் வச்சு அதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின், which of the following skills are needed for the present day teacher to adjust effectively with the classroom teaching? classroom teachingக்கு எந்தெந்த ஸ்கில் தேவை கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஆப்ஷன் 1 வந்து நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா, சாரி, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் டீச்சிங் லேர்னிங்கா, இல்லை நாலேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீட். ஃபோர்த் ஒன் கண்டென்ட் மாஸ்டரி. கண்டென்ட் மாஸ்டரி தேவை, நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் தேவை, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் லேர்னிங் தேவை. ஆனால் நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2, 3 and 4. புரியுதா? ஓகே. Who has signed an MOU for accreditation of teaching education institution in India? டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு யாரு அங்கீகாரம் கொடுக்குறா? ஃபர்ஸ்ட் ஒன் நாக்கு யூஜிசி கொடுத்துருக்காங்க. யூஜிசி வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான், டீச்சர் எஜுகேஷன்ஸ்க்கு கிடையாது. ஸோ யூஜிசி இருக்கிறது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டியே தவிர அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி உங்களுக்கு இல்லை. ஸோ டி ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் என்சிடிஇ அண்ட் மேக் மட்டும்தான் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அங்கீகாரம் தர முடியும். ஓகே, ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், த பிரைமரி டியூட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் டு, சாரி, டீச்சர் இஸ் டு. ஆப்ஷன் ஏ, ரைஸ் அ இன்டெலெக்சுவல் ஸ்டூடெண்ட், ரைஸ் அ இன்டெலெக்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸா, improve physical standards of the student, help all-round development of the student. Third one, improve value system in student. ஸோ இது நாலுத்தையும் படிச்சு பார்த்தோன்னா சி வந்து ஆப்டா இருக்கு. ஒன்லி எஜுகேஷன் கொடுக்கறதோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸையும் இன்டெலெக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்றது கிடையாது. ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு நடக்கணும் ஒரு டீச்சரால. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Question number 5, micro teaching is more effective. மைக்ரோ டீச்சிங்னா என்ன? இது ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு விஷயம். மைக்ரோ டீச்சிங் எப்போ நடக்குன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப நடக்குது. டியூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டீச்சிங் ப்ராக்டிஸ், அவங்க ப்ரிப்பரேஷன் டைம்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்றது அந்த சின்ன சின்ன மைக்ரோ டீச்சிங்கும் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டியூரிங் டீச்சிங் ப்ராக்டிஸ் கிடையாது, ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ரெண்டுமே கிடையாது, ஆல்வேஸ் கிடையாது. Correct answer is during the preparation of the teaching practice. Question number 6, what quality the student like the most in the teacher? In the quality, option A வந்து idealist philosophy, compassion,
டிசிப்ளினா இல்ல என்டர்டைனிங்கா? என்டர்டைனிங் டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட், என்டர்டைனிங் அட்ராக்ட் பண்ணும், டிசிப்ளின் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். பட் மோர் தேன் தட், மோர் கம்பேஷன் வந்து ஹையர் ரேஞ்ச்ல இருக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கம்பேஷன். ஓகே. A null hypothesis. ரிசர்ச் ஆப்டிடியூட் பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தாலே பார்த்த உடனே தெரிஞ்சிடும். when there is no difference between the variables, எந்த டிஃபரன்ஸுமே இல்லைன்னா that is null hypothesis. Okay. Next one, question number 8. The research is research which is exploring a new facts through the study of the past is called as. நியூ திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் எதுல இருந்து? பாஸ்ட் ஸ்டடியில இருந்து. ஸோ எதுவா இருக்கும்? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் தான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இருந்து புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ற இது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஓகே. கொஸ்டின் நம்பர் 9. ஆக்ஷன் ரிசர்ச்னா என்ன? வாட் இஸ் ஆக்ஷன் ரிசர்ச்? கான்செப்சுவல் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு ரிசர்ச்க்குமே ஒரு கீவேர்ட் இருக்கும். ஸோ ஆக்ஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம்க்கு இம்மீடியட் சொல்யூஷன் வந்து கொடுக்கறது தான் ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி. த ரிசர்ச் கேரி அவுட் டு சால்வ் த இம்மீடியட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. Question number 10. The process not needed in experimental research. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல எந்த ப்ராசஸ் தேவையில்லை? ஓகே. அப்சர்வேஷன், மேனிப்புலேஷன், கண்ட்ரோல். எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்னா என்ன? ஒரு கண்ட்ரோல்டான ஒரு செட்டப்ல அங்க அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அதை அப்சர்வ் பண்ணி அதை நோட் டவுன் பண்றதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச். அதுல கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். தட் இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ், இங்க நாட்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இந்த நாட்டு அது எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும். அந்த நாட்ன்ற வேர்டை நம்ம நோட் பண்ணாதனால 2 மார்க் லூஸ் ஆகும். அது டோட்டல் ஓவரால் டோட்டல்ல நம்மளுக்கு என்ன சொல்றது எஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ், சின்ன சின்ன வேர்ட் தான், சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நம்மளுக்கு அந்த 2 மார்க் போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் கண்டென்ட் அனாலிசிஸ், அப்சர்வேஷன், மேனிப்புலேஷன், கண்ட்ரோலிங். இது மூணுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நடக்கிறது. ஓகே. இப்பதான் படிச்சோம். மேனிப்புலேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப். எந்த ரிசர்ச்ல மேனிப்புலேஷன்ன்றது எப்போதுமே இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்னா என்ன? ஜஸ்ட் அந்த ஃபேக்ட் அப்படியே சொல்றது, அந்த ஈவெண்ட்டை அப்படியே சொல்றது. ஃபண்டமெண்டலும் அதே மாதிரி. ஹிஸ்டாரிக்கல்னா என்ன? பாஸ்ட்ல நடந்ததை நியூவா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றது. ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல மட்டும்தான் மேனிப்புலேஷன் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. புரிஞ்சது அது வரைக்கும்? ஓகே. Question number 12. Which correlation coefficient best explain the relationship between the creativity and intelligence? எந்த கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க? 0.6 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பிட்வீன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு. ஓகே. இப்போ 13th கொஸ்டின்ல இருந்து 18th கொஸ்டின் வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்தப்ப கொஞ்சம் காமா ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் அவுட் கொடுக்கறது தப்பே கிடையாது. பொறுமையா ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ஸான சொல்றாங்க அப்படின்றத நீங்க மெமரைஸ் பண்ணிட்டோம். மெமரைஸ்ல ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சருக்கு நீங்க அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எதை பத்தி கொடுக்குறாங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் பாலிசி என்னன்னா எந்த டைம்ல நடக்குன்னா வின்டர் அண்ட் எந்த இயர்லனா 1945 to 46 நடக்குது. நான் வந்து ஓரளா சொல்றேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப பாஸ் பண்ணிருங்க. இது ஃபுல்லா ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களா உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ கண்டென்ட் புக்குள்ள போகலாம். த மந்த் விச் இந்த ஜேர்னல்ல எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா எட்ஜ் ஆஃப் த வால்கனோன்னு போட்டிருக்காங்க.
பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பப்ளிக் ட்ரையல் வைக்கிறாங்க. 700 of 20,000 INA prisoners வச்சு. INA prisonersனா இந்தியன் நேஷனல் ஆர்மி பிரிசனர்ஸ் வச்சு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து ரெட் ஃபோர்ட் டெல்லியில 1945 நவம்பர்ல நடக்குது. ஓகேவா? யார் யாரெல்லாம்? ஹிந்து, முஸ்லிம், சீக் பீப்புள் எல்லாமே இருக்காங்க. இதுல இந்த நோட்டபிள் 3 பீப்புள் வந்து அதுக்கு டிஃபென்ஸா இருக்காங்க. ஓகேவா? முஸ்லிம் லீக் ஆல்சோ ஜாயின்ட் த வேர்ல்ட் வைட் ப்ரொடெஸ்ட், அதுக்கு அவங்களும் ஜாயின் ஆயிருக்காங்க. November 20, Intelligence Bureau noted there has Solomon been a matter which has attract so much Indian public interest and it is safe to say sympathy. This particular band of sympathy cut across communal barrier. ஸோ இது ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் நடத்துறாங்க. அந்த ட்ரையலுக்கு எகெயின்ஸ்டா சில பீப்புள் இருக்காங்க. ஹிந்து, முஸ்லிம், ஷீக் பீப்புள் இருக்காங்க. பிளஸ் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? இதை பத்தி ஒரு சின்ன பேராகிராஃப் நீங்க ஒரு ரீட் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப்க்கு 13th கொஸ்டின்னா which heading is more appropriate to assign to the above passage? இந்த பேசேஜ்க்கு எது அப்ராப்ரியேட்டான ஒரு என்னது ஒரு ஹெட்லைன் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. The correct option is INA is the correct option. ஓகேவா? INA ட்ரையல்ஸ் பத்தி தான் இந்த பேராகிராஃப் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the trial of PK Shikal, Shah Nawaz, குர்பக்ஷ் சிங் திலோன், இவங்க எதை வந்து சிம்பலைஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க போட்டிருக்கும் கம்யூனியல் பேரியர். ஸோ கம்யூனல் ஹார்மனியை சிம்பலைஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி INAனா என்ன? இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேவா? அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 16th கொஸ்டின், இந்த ஒரு கோட்டை கொடுத்துட்டு this particular brand of sympathy cut cross communal barrier. Who sympathize with whom? With whom and against whom? யாரு யாருக்காக? முஸ்லிம்ஸ் வந்து இவங்களுக்காகவா? ஸோ எஸ், இது எல்லாமே இதுதான். ஆனா மொத்தமா இந்த ஹிந்து, முஸ்லிம், சீக்ன்றவங்க யாரு? இந்தியன்ஸ். யாருக்காக? அந்த பீப்புள் யாரெல்லாம் அந்த ட்ரையல்ஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்காக. ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இவங்களுக்காக இவங்க மட்டும் கிடையாது, பிளஸ் மொத்தமா இந்தியனா சேர்ந்து அந்த ட்ரையலை இது பண்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே. 17, the majority of the people waiting for the trial outside the Red Fort and criticizing Jinnah, இந்த இவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஜின்னான்றவர் யாரு? இஸ் கீப்பிங் அலைவ் த கான்ட்ரவர்சி அபவுட் த பாகிஸ்தான். ஸோ ஜின்னான்றவங்க வந்து ஒரு முஸ்லிம்ஸ். ஓகே, 18th question, the sympathy of the Indian soldier in uniform with the released INA prisoners at Lahore indicates. என்ன இண்டிகேட் பண்ணுது? Simply to participate in the reception party இல்ல, rebellious nature of the Indian soldiers கிடையாது, none of the above கிடையாது. The correct answer is feeling of nationalism and fraternity. இந்த ரீட் அவுட் கொடுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே, இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் நார்மல் கொஸ்டின்ஸ். The country which has distinction of having 2 largest circulating newspaper in the world. ஓகேவா? 2 largest newspaper circulating யாருன்னா ஜப்பான்ல அந்த 2 பேப்பர்ஸ் இதுதான். யுமிரி ஷிம்போன், எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, சாரி. நெக்ஸ்ட் ஒன் போலாமா?
ஓகே 20th question 20 question நம்ம முடிச்சிட்டோம். ஓகே இன்னும் 40 questions இருக்கு. The chronological order of non-verbal communication is non-verbal communication ஓட order எது கேக்குறாங்க. So first one தான் correct option. First sign, symbol, code, அதுக்கப்புறம் தான் color. ஓகேவா? இதுல color first வருது தப்பு, symbol first வருது தப்பு, code first வருது தப்பு. Okay, question number 21. Which of the following statement is not connected with communication? ஓகேவா? எது communication ஓட connectionல இல்ல? Medium is a message. Correctா? Correct. The world is electronic cocoon. Correct. Information is power. Correct. So இது மூணுமே communication சம்பந்தப்பட்டது. ஆனா telepathyன்றது மட்டும்தான், telepathy is a technology கிடையாது. Telepathy is a paranormal and psychological concept. ஓகேவா? Okay. Question number 22. The communication becomes circular when? ஓகேவா? ஆப்ஷன் பி படிப்போம். ஃபீட்பேக் இஸ் ஆப்சென்ட்னாலும் ஒன்றும் ஆகாது. சோர்ஸ் வந்து கிரெடிபிளா? நோ. சேனல் இஸ் கிளியர்? அதுவும் நோ. த கரெக்ட் ஆன்சர் இஸ், ஒரு என்கோடர் ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க, அது டீகோட் ஆகும். அந்த டீகோடர் மறுபடியும் என்கோடர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் சர்க்குலர் ஆகும். ஒரு மெசேஜ் வந்து என்கோட் ஆகி டீகோட் ஆகுது, மறுபடியும் டீகோட் ஆகி என்கோட் ஆகுது, அப்ப சர்க்குலர் தானே, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் த டீகோடர் பிகேம்ஸ் த என்கோடர். ஓகே. Question number 23. The site that played a major role during the attack, terrorist attack on Mumbai. மும்பை 2008ல மும்பைல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தப்போ எங்க கான்வர்சேஷன் நடந்துச்சு, எதுல கான்வர்சேஷன் நடந்துச்சு? The correct answer is Twitter. Okay. Question number 24. For assertion என்ன கொடுக்குறாங்கன்னா, for an effective classroom communication at time it is desirable to use a projection technology. Yes, ஒரு effective communication நடக்கிறதுக்கு projection technology வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ ஒரு போட்டோஸ் காமிக்கிறதுக்கோ, இமேஜ் காமிக்கிறதுக்கோ, வீடியோ காமிக்கிறதுக்கோ, இல்ல அந்த கண்டென்ட்டை விஷுவலா காமிக்கிறதுக்கு ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்றது. எஸ். ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, யூசிங் ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி ஃபெசிலிட்டேட் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் ஆஃப் த கோர்ஸ் கண்டென்ட். கோர்ஸ் வந்து ஃபுல் எக்ஸ்ட்ராவா கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா தப்பு. ஆனா எஃபெக்டிவா கவர் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இப்போ சில பேர் சில வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க, அதை நம்ம காமிச்சோம்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகே. ஆனா எல்லாமே கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா the reason is wrong. So A is true, assertion is true, but இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. So the correct answer is option B. ஓகே. இது வந்து டே கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஈஸி கொஸ்டின், ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்ப ஈஸி, இந்த கொஸ்டின் ஈஸி மெத்தடு, ஆனா இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஜனவரி 1, 1995ல சண்டே. அப்ப அடுத்த இயர் இதே இது வந்து எப்ப வரும்? மண்டேல வரும். ஓகேவா? அடுத்த 1996-7ல வந்து டியூஸ்டேல வரும். ஸோ அப்படியே நெக்ஸ்டா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஈஸி, இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதுனால ஓகேவா. த கரெக்ட் ஆன்சர் இஸ் மண்டே. ஆனா இது வந்து இங்க கொடுத்துருக்கிறதுனால, இது சண்டேன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது இந்த சென்டென்ஸே கொடுக்காம ஜான்வரி 1, 1996ல என்ன டே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு இது, இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இங்க சண்டேன்னு கொடுத்தனாலதான் அது மண்டேன்னு நம்ம டிரைவ் பண்ணோம். அப்படி கொடுக்கவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்டெப் நம்பர் 1 அந்த டேட்டை நம்ம எழுதணும்.
அன்னைக்கு என்ன டேட்டு? January 1. ஸோ 1 சாரி 1 எழுதிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் சாரி டேட் எழுதணும். செகண்ட் ஸ்டெப் இந்த இந்த சார்ட் வந்து கொஞ்சம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு நம்ம கான்செப்சுவல் கிளாஸஸ்ல இது எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு எலாபரேட்டாக டீச் பண்ணுறேன். ஓகேவா? செகண்ட் ஒன், ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஓகேவா? அந்த கோடு எழுதணும். இப்போ இங்கே வந்து ஜான்வரி. ஸோ ஜான்வரிக்கு என்ன கோடு? மந்த் கோட். மந்தோட கோடு என்னது? 6. ஓகே. தேர்ட் ஒன் 1990. ஓகேவா? இது வந்து 1940 இங்க இருக்கிறத இது பண்ணாங்க. ஸோ இங்க வந்து 1990 இருக்குது. அப்ப 1990க்கு என்ன கோடு? 1. ஓகே ஓகே. இயரோட கோடு 1990க்கு நம்மளுக்கு என்ன? ஐயோ சாரி 1. ஃபோர்த் ஒன் இந்த கடைசியா உள்ள நம்பர். ஓகே. 1990 அந்த கடைசி நம்பர் என்னது? 6. லாஸ்ட் இயர் கோடுல லாஸ்ட் இயரோட டிஜிட் என்னது? 6. ஃபிஃப்த் ஒன் இப்போ இந்த இயர் என்னது? 1996. ஓகேவா? இந்த 90 மட்டும் எடுத்துப்போம். இந்த 90 ஆடா ஈவனா? ஈவன். ஓகேவா? ஸோ ஈவனுக்கு என்னது? ஈவன் கடைசி நம்பர் 6. ஸோ 6க்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு? 1. 1 போட்டுப்போம். ஓகே. அடுத்த ஒன் கடைசியா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? 6 6 12 13 14 15. இது வந்து டிவைட் பண்ணும் 7ஆல. ஏன்னா 7 டேஸ்ல. ஸோ 15 7 7 2s are 14. ரிமைண்டர் 1. அப்போ செகண்ட் ஃபர்ஸ்ட் என்னது? சண்டே. அதுக்கப்புறம் மண்டே. அப்போ 2 ரிமைண்டரா? ஸோ 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மண்டே. புரிஞ்சுதா? இது எல்லாம் இப்போ இந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னா நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து கான்செப்சுவல் கிளாஸ்ல டீட்டெயில்டா எடுக்கிறேன். இந்த சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சா மட்டும்தான் we can answer. Okay. Okay. Next one. When an error of 1% is made in a length and the breadth of the rectangle. Okay, ஒரு rectangle. The percentage of the error in the area. இப்போ ஏரியானா என்னது? ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியானா லென்த் பிளஸ் பிரெத். லென்த்லயும் பிரெத்லயும் எரர் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க? 1% பிளஸ் 1% is equal to 2%. The correct answer is option number C. Okay. Okay. The next number in which the next number in the series. இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ தெளிவாக பார்ப்போம். 2னா என்ன? வெறும் 2 விட்டுருங்க. ஸோ 5 9 19 37. 5 எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? 2 into 2 4 plus 1 5. நம்ம இது மாதிரி போட்டு பார்க்கணும். ஸோ 5 வந்துடுச்சு. ஸோ 2 into 2 சாரி 5 into 2 எவ்வளவு? 10. இல்லை -1 பண்ணியிருக்காங்க. புரியுதா? 10 வருது. -1னா 9 வந்துடுது. இங்க 9 into 2 எவ்வளோ? 18. இங்கே +1 பண்ணியிருக்காங்க. புரியுதா அந்த சீக்வன்ஸு?
இப்போ 19 into 2 எவ்வளவு? 19 into 2 எவ்வளவு? 18. இங்க ஒன்று வச்சிடலாம். 2s are 38. இங்க -1. புரியுதா? இப்போ 17 into 2 37 into 2 எவ்வளவு? த கரெக்ட் ஆன்சர் 14 ஆகுதா? 14. 2 3s are 6 7. இந்த ரிமைண்டர் ஒன்று இருக்குல்ல 7. இங்க -1 வந்திருக்கு, அப்போ +1. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 75. இருக்கா இங்க? இந்த மாதிரி தான் நம்ம சீரீஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேவா? தேர் இஸ் அ 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு இன் எக்ஸாமினேஷன். தென் தீஸ் கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் இன் எத்தனை வேஸ்ல. ஓகேவா? இது என்னன்னா 20 டைம்ஸ் 20 ட்ரூ வரலாம், 20 ஃபால்ஸும் வரலாம். ஸோ எத்தனை வே கேட்குறாங்க? நம்ம 20 வே 100 வே சொல்லலாம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் 10 to the power 10. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1024 is the correct answer. What will be the next term in the following? இதுக்கு முன்னாடி எப்போதுமே எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஏபிசிடி போட்டு ரஃப் பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க்கா ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் பார்ப்போம். டியும் சியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் போகுது. டி அதுக்கப்புறம் பேக்ல போகுது. ஓகேவா? பேக்ல போகுது. பேக்ல போகுது. அதுக்கப்புறம் எக்ஸும் டபிள்யூவும் ஃப்ரண்ட்ல போகுது. ஓகேவா? இது இது பேக்கு, இது ஃப்ரண்ட். இது பார்ப்போமா? எஃப் இ பேக்ல தான் போகுது. அப்புறம் வியும் யூவும் ஃப்ரண்ட்ல போகுது. ஓகே, இது பேக்ல போகுது, இது ஃப்ரண்ட்ல போகுது. இதே மாதிரி ஹெச் ஜி. ஓகே, அது மாதிரி டிஎஸ். அடுத்த வார்த்தை என்னையா இருக்கும்? இதுல இருந்து இதுக்கு போச்சு, அதே மாதிரி இதுல இருந்து இதுக்கு போச்சு. அடுத்தது என்னது? ஜே கே. இங்க என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் வந்து இது மாதிரி இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சீரீஸ் என்னவா இருக்கும்ன்றத இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஆப்ஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம் கரெக்டா இருக்கான்னு. ஓகே, இப்போ ஏ கே ஃபர்ஸ்ட் ஒன்னே தெரிஞ்சிடுச்சு. ஏபி ஃபர்ஸ்ட் இது எல்லாமே பேக்ல போயிட்டு தான் ஃப்ரண்ட்ல போகுது. கரெக்ட் ஆன்சர் கிடையாது. எல்எம் ஃப்ரண்ட்ல தான் போகுது. இப்போ ஜே பண்ணி பார்ப்போமா? ஜேஐ பேக்ல போகுதா? ஆர் கியூ ஃப்ரண்ட்ல போகுதா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு அந்த பேட்டர்ன்ல எந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு நீங்க போட்டு பார்த்தாலே வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். 3 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம்? எக்ஸ் ஒய் ஜெட். ஒரு காரை ஹையர் பண்றாங்க. ஹையர்ட் அ கார் ஆன் ஷேரிங் பேசிஸ்ல. தே பே 1040. they used it for 7 8 11 hours respectively. What are the charges paid by y? so x இருக்காங்க, y z இருக்காங்க. 3 பேருமே ஷேர் பண்ணி போனதுல பே பண்ணது 1040. எத்தனை ஹவர்ஸ்? இவங்க 7 ஹவர்ஸ், இவங்க 8 ஹவர்ஸ், இவங்க 11 ஹவர்ஸ். நம்ம யாரோடது? ஒய்யோடது மட்டும் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மொத்தமா கூட்டினா எவ்வளவு? 7 + 9 9
26 வருது. அப்போ 26 ஹார்ஸ்க்கு அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 1040 பே பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய் மட்டும் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஸோ 1040 by 26 டூ டேபிள் அடிச்சு பார்ப்போம். 520 இது வந்து 1ல் போகும். 13 டேபிளில் போட்டு பார்த்தீங்கன்னா 40 ஆகும். 52 வந்து 44 டைம்ஸ் வரும். ஸோ 40. ஸோ அப்போது ஒரு ஹவருக்கு 40 rupees ஆயிருக்கு. இவர் எத்தனை ஹவர் போயிருக்காரு? 8 hours போயிருக்காரு. ஓகேவா? அப்போ 8 ஹவர்ஸ்னா இன்டூ 40 போட்டு பார்த்தீங்கன்னா 8 4s சாரி ஒரு நிமிஷம் 32 0. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. புரியுதா? ஓகே, இன்னும் 20 more questions இருக்கு. ஓகேவா? The deductive argument involves டிடக்டிவ் ஆர்குமெண்ட்னா என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்ல இருந்து ஒரு ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷன் வருது. ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரலான கன்க்ளூஷன் வருது. இது எல்லாமே ஒரு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லாஜிக்கல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இண்டக்டிவ் ரிசர்ச்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? என்னன்னா யூனிஃபார்மிட்டி இன் நேச்சர். கொஸ்டின் நம்பர் 33. டு பி கிரிட்டிக்கல் இது வரக்கூடாது. டு பி கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எது தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கேன். கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எது தேவை? ப்ராக்டிக்கல் தேவை, சோஷியல் ரெலவெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாத்தையும் விட அனலிட்டிக்கலாக இருக்கணும். ஓகேவா? இது ஒரு வென் டயக்ராம் ஓடது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி பர்சன் would be reading at least two paper. அட்லீஸ்ட்னா 2 or more. அப்போ இது வந்து சிங்கிள் இது வந்து ஹிந்தி, தமிழ், இட்டாலியன் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதுல அட்லீஸ்ட் 2 பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா? ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதுல அட்லீஸ்ட் 2 or more. அப்போ 2 என்னது? 2 பேப்பர் என்ன படிச்சிருப்பாங்க? ஸோ இதுவும். ஸோ 12 பிளஸ் இதுல 2 பேப்பர் படிச்சிருக்காங்களா, பிளஸ் 2. ஹிந்து பேப்பரும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் படிச்சவங்க எத்தனை பேர்? 5 people பிளஸ் 5. அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ்னா 2 பிளஸ் மோர். அப்போ இதையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இதுவும் 2க்கு மேல தானே இருக்கு. 3 papers, இது 3 சேர்ந்து படிக்கிறவங்க 2 people. ஸோ பிளஸ் 2. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 27. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 27. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how many people would be reading almost 2 papers? ஆல்மோஸ்ட் 2 கேட்டிருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட்னா 2க்கு மேல, ஆல்மோஸ்ட்னா 2 பேப்பர் மட்டும். அப்படின்னா யாரு? 12 8 5. ஸோ 12 பிளஸ் 8 பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 25. Correct answer is 25. ஓகேவா? ஓகே. Which of the following graph does not represent regular or periodic behavior of the variable? இது பாருங்க, சேமா இருக்கு, பீரியாடிக்கலா இருக்கு. இதுவும் ஒரு பேட்டர்ன்டா இருக்கு. ஓகேவா? இதுவும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஆனா ரெகுலரா இல்லாம இர்ரெகுலரா இருக்கிறது எது? ஆப்ஷன் சி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, இது வந்து கிராஃப் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? இது ஒரு 5 questions இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். In which year total number of patients registered in
ஹாஸ்பிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய் வாஸ் மேக்ஸிமம். எந்த இயர்ல மேக்ஸிமமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க? பார்த்தாலே தெரியும் எந்த இயர் மேக்ஸிமம் பண்ணியிருக்கிறது எப்போ? 2005. த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2005. அதே இங்க என்னன்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பர்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இன் 2 ஹாஸ்பிட்டல் எந்த இயர்ல அந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுல மேக்ஸிமமா இருக்கு? அப்ப கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அப்போ 8,000க்கும் 6,000க்கும் எவ்வளோ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? ரொம்ப இருக்காது, 2,000 தான் இருக்கும். இந்த 2 ஹாஸ்பிட்டல்ல உள்ளதா மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது எது அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுல வந்து 2,000 இருக்கும். 2002ல எவ்வளவு சொல்றாங்க? 4,000ல இருந்து 10,000, 10,000ல இருந்து 4,000 கழிங்களேன், அப்போ 6,000. இது வந்து 6,000, இது வந்து 2,000. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல இருந்து மைனஸ் பண்ணா ரொம்பலாம் இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை. இதுலயும் டிஃபரன்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ 2005ல பாருங்க இது எவ்வளோ கேப். அப்போ 12,000ல இருந்து 4,000 கம்மி பண்ணா 8,000. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 8,000. 2005ல தான் அதிகமா இதாயிருக்கு. மேக்ஸிமம் டிஸ்பர்ஷன் எவ்வளோன்னா 8,000. ஓகே. இன் விச் இயர் த மேக்ஸிமம் டிக்ரீஸ் இன் ரெஜிஸ்ட்ரேஷன்? எந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப டிக்ரீஸ் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு? இந்த இங்க வந்து 6,000 ஆயிருக்கு, அதை விட கம்மியா 4,000 ஆயிருக்கு. இங்கேயும் 6,000 பிளஸ் இதுவும் 4,000 4,000. ஆனா 2006ல மட்டும்தான் எவ்வளோ 2,000 ஆயிருக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டி, 2006. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து நார்மல் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் sources of data is not based on primary collection? primary collectionனா authentic collection. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ சென்சஸ்னா ஒவ்வொரு வீடா போயிட்டு உங்க பேர் என்ன அதெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ ஒரு ஜாப் கூட, இப்போ ஒரு ஜாபா இருக்கலாம், அப்புறம் ஒரு ஜாபா இருக்கலாம். ஆனா பேரு அந்த டைம் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ பிரைமரி சோர்ஸ்ன்றது ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ், நேரடியா போய் வாங்குறது. எஸ், அது வந்து ஒரு பிரைமரி டேட்டா தான். செகண்டரி டேட்டானா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கவர்மெண்ட் இப்போ டிஜிலாக்கர்லாம் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறது. இல்ல மற்றபடி வேற இப்போ ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து உங்க நேம் எடுக்கிறது, அது எல்லாமே செகண்டரி டேட்டா கலெக்ஷன். பிரைமரி டேட்டா கலெக்ஷன்னா டைரக்டா போயிட்டு எடுக்கிறது. ஓகே, இதுல வந்து சென்சஸ் இஸ் அ பிரைமரி டேட்டா கலெக்ஷன். சாம்பிள் சர்வேனாலும் நேஷனல் சாம்பிள் சர்வேனாலும் சர்வே வந்து நேரில் தான் எடுக்காங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவும் நேரில் தான் போய் எடுப்பாங்க. த ஆட் மேன் அவுட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் இந்தியான்றது தான் தப்பானது. ஸோ இதுதான் சோர்சஸ் ஆஃப் டேட்டாவில் பிரைமரி டேட்டாவில் இல்லாதது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 42. 42ல சாரி, இது மட்டும் நான் அப்புறமா சொல்றேன், ஏன்னா அந்த கொஸ்டின் கரெக்டாக டைப் பண்ணல. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆன் இன்டர்நெட்? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில இந்த 4 ஆப்ஷன் எது வராது? டேட்டா என்கிரிப்ஷன் வந்து டேட்டா செக்யூரிட்டியில வருது. வாட்டர் மார்க்கிங், இந்த பிபிடி அதுல எல்லாமே அவங்களோட பிராண்ட் நேம் வந்து மாஸ்க்டா இருக்கும், சாரி பேக்ரவுண்ட்ல இருக்கும். தட் இஸ் வாட்டர் மார்க்கிங். எதுக்கு? அந்த அவங்களோடது அப்படின்ற ஒரு செக்யூரிட்டிக்காக தான் இருக்குது. டேட்டாவை ஹைட் பண்றது செக்யூர்டா இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இது மூணுமே டேட்டா செக்யூரிட்டியில வரும். இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல், அதை வந்து மறுபடியும் எடுக்கிறது. இப்போ இன்ஃபர்மேஷன் தொலைஞ்சு போச்சுன்னா அதை ரிட்ரீவ் பண்றது, மறுபடியும் வர வைக்கிறதுன்றது மட்டும்தான் டேட்டா செக்யூரிட்டியில இல்லாத விஷயம். ஓகே ஓகே, question number 44. Which is the largest unit of storage among the following? ஸோ இது லார்ஜஸ்ட் யூனிட். இந்த டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது கேபி தான் ஸ்மாலஸ்ட், கிகாபைட். அதை விட பெருசு மெகாபைட்.
அதை விட பெருசு கிகாபைட், அதை விட பெருசு டெராபைட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டெராபைட். பிட்னா என்ன? பிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், பிட்னா என்னது? பைனரி டிஜிட். இந்த இது வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? 101110 அப்படின்னு இதாகும்ல, அதுதான் பைனரி டிஜிட். ஓகே. Which of the following, question number 46, which one of the following is not a linear data structure? லீனியர்னா என்ன? சிங்கிள் இதுல போறது. அரேன்றது வந்து சிங்கிள் லைன்ல போறது, கியூன்றது சிங்கிள் லைன்ல போறது, ஸ்டேக்ன்றது சிங்கிள் லைன்ல போறது. இந்த பைனரி ட்ரீ மட்டும்தான் இப்படி இருக்கும். இப்படி ஆகி இருக்கிறது வந்து கிடையாது. இது இந்த ஆப்ஷனுக்குள்ள வராது. ஓகே. 47, question number, which of the following is not a network device? எதெல்லாம் நெட்வொர்க் டிவைஸ்? இது வந்து ப்ராசஸிங் டிவைஸ். தோ இதுதான் வராது. ஹப், ஸ்விட்ச், ரூட்டர் இதெல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ், சாரி டிவைஸ். ஓகே. A compiler used to convert the following to object code can be executed. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து அசெம்பிளர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து தேவையில்லை. அதனால the compiler வந்து எதுக்காகனா ஹை லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு. ஓகே. ஸோ கம்பைலர் வந்து அதுக்கு யூஸ் பண்றது. The Great Indian Bustard Bird is found in, என்னன்னா இதுதான் அந்த பேர்ட். எங்கன்னா ராஜஸ்தான் டெசர்ட்ல இருக்கும். ஓகேவா? ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியால இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், Sangarmannan National Park has been established to preserve the ecosystem of which mountain peak? எந்த mountain peak ஓடது அப்படின்னு கேட்குறாங்க. The correct answer is Mount Everest. இதோட நேபாள் நேம் தான் இது, சங்கார்மந்தன். ஓகே. ஓகே. The maximum soot is released from, சூட்னா என்னன்னா கருப்பு போகுதுல, அதுதான் சூடு. ஸோ எந்த இதுல இருந்து அந்த கருப்பு இது வந்து ரொம்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. பெட்ரோல்லையா, சிஎன்ஜிலையா, டீசல்லையா, இல்ல தெர்மோ பவர் பிளான்ட்லையா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் டீசல் வெஹிக்கல்ஸ்ல தான் அந்த கருப்பு புகை ரொம்ப ரிலீஸ் ஆகும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 52, சர்ஃபேஸ் ஓசோன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம். இந்த இது இருக்குன்னா நீங்க என்ன சொல்றது, என்வாயர்மெண்டல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓசோன் லேயர் ஒரு லேயர் இருக்கும், இங்க உள்ளது பியூரா தான் இருக்கும். இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது சர்ஃபேஸ் ஓசோன் வந்து தான் இங்க இருந்து போற ஃபாக் வந்து இங்க டேமேஜஸை உருவாக்கும் இந்த ஓசோன் லேயர்ல. ஓகேவா? ஆனா அதுக்கு மேல உள்ள லேயர்ல உள்ளது பியூரா தான் இருக்கும். ஓகே. அது எது? டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல இருந்து வர்றது மட்டும்தான் இங்க ஓசோன் வந்து பாதிக்கப்படுது. ஓகே. ஓகே. கொஸ்டின் நம்பர் 53, எத்தனை? 7 more question. Which one of the following non conventional energy, ஓகேவா, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி source can be exploit more economically? என்னன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி தான், ஆனா ரொம்ப காஸ்ட் எடுக்கிறது. சோலார் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, ஆனா அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ற மாதிரி ஆகும். ஓகேவா? மற்ற இதை கம்பேர் பண்றதோட சோலாருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சோலார். Question number 54, the most recurring natural hazard in India. இந்த அடிக்கடி நடக்கிற ஒரு நேச்சுரல் ஹசார்ட்னா என்னது? இந்தியால எது நடக்கும் அடிக்கடி? நம்மளுக்கு காமனா இந்த டிசம்பர் டைம்ல வர்றது ஃப்ளட். ஸோ எர்த்குவேக்கு ஒரு டைம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்.
லேண்ட்ஸ்லைடு பற்றி எனக்கு இது தெரியல. ஆனால் அடிக்கடி ரெக்கரிங்னா என்னது, அடிக்கடி நடக்கிறது, மீண்டும் மீண்டும். ஸோ ஃப்ளட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, question number 55. The recommendation of National Knowledge Commission for establishment of 1500 universities. எதுக்காக இவ்வளோ யூனிவர்சிட்டிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? கிரியேட் மோர் டீச்சிங் ஜாப்காகவா, என்ஷோர் இன்க்ரீஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷனா, இல்லை ரீப்ளேஸ் ஆர் சப்ஸ்டியூட் த ப்ரைவேட் மேனேஜ்டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பை த பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனா, இல்லை எனேபிள் டு இன்க்ரீஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரூரல் ஏரியா டு அர்பன் ஏரியாவா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் நிறைய ஹையர் எஜுகேஷன்ல நிறைய பேர் என்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 120 of the Constitution of India, the business in parliament shall be transacted in எந்த லாங்குவேஜ்ல பேசிக்கலாம் பார்லிமெண்ட்ல? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத். ஓகேவா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத். மற்ற லாங்குவேஜஸோ கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, ஹிந்தி மட்டும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், question number 57. Which of the following is more interactive and student centric? இன்டராக்ஷன், செமினார்ல டீச் பண்றவங்க பேசுவாங்க, ஒர்க் ஷாப்லயும் டீச் பண்றவங்க பேசுவாங்க, லெக்சர்ல ஒன்லி டீச்சர் சென்ட்ரிக் தான். அது குரூப் டிஸ்கஷன்ல மட்டும்தான் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் பிளஸ் அங்க இன்டராக்ஷனும் இருக்கும். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Question number 58. The parliament in India is composed of. ஒரு பார்லிமெண்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, என்னென்னலாம் இருக்கும்? ஆஸ் யூஷுவல் லோக்சபா இருக்கும், ராஜ்சபா இருக்கும். வைஸ் பிரசிடென்டா, பிரசிடென்டா, செக்ரட்டரியேட்டா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பிரசிடென்ட். ஓகே, ஃபைனல் கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின். The enrollment in higher education in India contribute both formal system of education by system of distance education. So ஒரு higher education systemல ஃபார்மலும் இருக்கு, டிஸ்டன்ஸும் இருக்கு. இதுல டிஸ்டன்ஸும் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தட் இஸ் 25% ஆஃப் டிஸ்டன்ஸ் இல்லை, ஃபார்மல் எஜுகேஷனோடது வந்து 25% ஆஃப் ஃபார்மல் சிஸ்டம். ஓகே, த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். UGC academic staff colleges came into extents of improve the quality of the teacher. Yes தான். ஓகே, ஆனா university and colleges teachers undergo both orientation and refresher course. ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். ஓகேவா, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம டிசம்பரோட ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ த ஆப்ஷன் இஸ் என்னது, போத் A and R are true. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டிசம்பர் ஓகே டிசம்பர் 2009 பேப்பர் இப்போ 2009 ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பேப்பர் 1 அப்படியே அடுத்தடுத்த இயரோட பேப்பர் நம்ம ஃபுல்லாம் பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் யாராவது ஹோம் சயின்ஸ் இல்லைன்னா பேப்பர் 1 UGC நெட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு தெம். இன்னைக்கு இதோட கிளாஸ் ஓவர். நாளைக்கு நம்ம அடுத்த இயரோட கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்ப்போம். நியூட்ரிஸ்பியர் அகாடமி. ஸோ ப்ளீஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, UGC நெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ஹோம் சயின்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.